ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசன்ட் மாடல் கார். ஓகேங்களா? அதாவது 2022, 2023, அது போக 2018, இந்த மாதிரி ஒரு 3 காரை நம்ம பார்க்க போகிறோம். மூணுமே பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் கார் தான். அது போக எல்லாருமே விரும்புகிற கார்கள் தான். ஸோ அந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா பழைய கார்லாம் ரொம்பவே இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால சிலர் விரும்புறதில்ல. ஸோ இது பட்ஜெட்டில் நல்ல ஒரு 1 lakh to 2 lakh ரேஞ்சில் வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்குள்ள வீடியோ கிடையாது. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காரு, ரீசன்ட் மாடல் கார். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்கணும், நல்ல ஒரு ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ZXi வேரியண்ட்டு. ஸோ இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2023 மாடல். இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 41,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா? அது 41,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு பெட்ரோல் கார். அண்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. இந்த காரில் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துடும், ABS வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, பவர் ஸ்டீரிங் இருக்குது, ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான், அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது, ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருக்குது, AC ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் AC அண்ட் ஆல்சோ ரியர் ஏசியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டோட வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மியூசிக் சிஸ்டம் வித் டச் ஸ்க்ரீனோட இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, அலாய் வீல்ஸ் இருக்குது, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வித் ஷோரூம் கண்டிஷனில் கார் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் இப்போ நாகர்கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு ஓனர் கோட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7,50,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 7,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா Hyundai i20 ஸ்போர்ட்ஸு 1.5 CRDA MT வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு டீசல் கார். ஓகேங்களா? அண்ட் அது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN74 தான். ஸோ நாகர்கோயில் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடும் இந்த காரில், ABS வந்துடும், பவர் ஸ்டீரிங் இருக்குது, பவர் அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்டபிள் மிரர் பவர் மிரர்ஸ் தான். ஸோ நீங்கள் உள்ள சுவிட்சிங் மூலமாகவே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். அண்ட் AC வந்துடும், சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிமோட் லாக் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் வித் டச் ஸ்க்ரீனோட வந்துடும், கம்பெனி சீட் கவர் இந்த காரில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காருடைய கண்டிஷன் நல்ல ஒரு ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கோம், வித் ஷோரூம் கண்டிஷனோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் மாடல் தான் Hyundai i20 காரு. ஸோ இந்த காருடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் நேரில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார் இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கார் இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கார் நாகர்கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு ஓனர் கோட்டோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு அதாவது Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் 1.5 CRDA MT வேரியண்ட்டு 2022 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட்டோட ப்ரைஸ் 9,25,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது 9,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் மாடல் காருங்கிறதுனால இந்த ப்ரைஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் i20 காரோடைய ப்ரைஸ் இப்போ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பழைய ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்க விஷயம்தான். எந்த ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல்
காருக்கு ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அது கூட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கார் வந்து இப்போ வந்து 13 lakhs அப்படின்னா அப்படின்னா 2022 மாடல். ஓகேங்களா? இப்போ 25 மாடலா ஒரு 3 years முன்னால அந்த காரோடைய ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதோடைய கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா வந்து காரோடைய கண்டிஷன்ஸு அண்ட் அதோடைய மாடல் இயர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஆல்சோ வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் காரோடைய ப்ரைஸ் என்ன, ரீசன்ட் மாடல் அதாவது நியூ காரோடைய ப்ரைஸ் என்ன. ஓகேங்களா? இப்போ 2025 மாடல் காரோடைய ப்ரைஸ் என்னங்கிறத வச்சு தான் ஒரு ஓனர் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசைர் ZX வேரியண்ட். ஓகேங்களா? அதாவது டாப் எண்ட் மாடல்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோடைய மாடல் இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது பார்த்தீங்கன்னா 47,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். அண்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. கார் வந்து காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக TN01 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ஓகேங்களா? அண்ட் இந்த காரோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் ஏர்பேக்ஸ் வந்துடும், ABS வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும். அண்ட் எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். ஏசி வந்துடும், சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிமோட் லாக் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் சென்சாரோட வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், ஹைட்ராலிக் சீட் வித் கம்பெனி சீட் கவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே காரோடைய ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாருதி சுசுகி டிசைர் காரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து அதோடைய வெயிட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கம்ஃபர்ட்னஸ்ஸு. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மைலேஜ். ஓகேங்களா? நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு வெஹிக்கிள்னால் அது வந்து ஸ்விஃப்ட் கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விஃப்ட் டிசைர் எல்லாமே அது அருமையான மைலேஜ் கொடுக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும் கொடுக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கம்பெனி காஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குற கார் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்குறது கிடையாது. இன்கேஸ் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா அது பெரிய அளவில் கம்ஃபர்ட்னஸை கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் மீன்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லலை. ஸோ இந்த வகையில் சில கார்கள் இருக்குது. ஆனால் இந்த கார் அப்படி கிடையாது. மாருதி சுசுகி டிசைரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். 24 to 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சிசியை வந்து 1195 சிசி கிட்ட வரும். இன்ஜினும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். கார் நல்ல மைலேஜ் ப்ளஸ் ஆல்சோ வந்து கம்ஃபர்ட்னஸ் ப்ளஸ் நல்ல ஒரு இன்ஜினாட்டு இருக்கும். ஓகேங்களா? மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைரை பொறுத்த மட்டும் அந்த வகையில் இது வந்து 2018 மாடல். ஸோ இந்த காரோடைய டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் ZX வேரியண்ட் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கொண்ட ப்ரைஸ் வந்து 6,75,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 6,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காருடைய ஓனர்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ வந்து ஜென்ரலாகவே இந்த ஷோரூமுடைய கான்டாக்ட் நம்பரை நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த 3 கார் மட்டும் இல்லை, அந்த ஷோரூமில் வந்து உங்களுக்கு நிறைய கார்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்து அந்த 3 காரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது போக இது மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு முதல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்களுடைய அக்சசரிஸ் எல்லாம் ஏதாவது வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதோடைய லிங்க். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஃப்ளிப்கார்ட் லிங்க் வந்து நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அது என்னுடைய அஃபிலியேட் லிங்க் தான். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் சார்ஜரு, ஓகேங்களா, அது போக கார் நெக் ரெஸ்ட்டு, ஓகேங்களா, ஸோ அண்ட் அது போக மொபைல் ஹோல்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து மிரர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பேக்கில் பார்ப்பீங்க மிரர் சென்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிரர்லேயே நீங்கள் வந்து மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஹோல்டர், ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு ஹோல்டர் செட் பண்ணி நீங்கள் மொபைல் வந்து அதில் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த
மேப் எல்லாம் நீங்கள் வந்து போட்டு போகிறவங்களுக்கு லாங் டிரைவ் போகிறதுன்னு சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு தெரியாத இடத்துக்கு போகணும், இல்லை மேப் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஹோல்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக அந்த ஹோல்டர் வந்து இருக்கும். ஸோ அதோடைய லிங்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். ஆல்சோ இது போக செவரல் அக்சசரிஸ் வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கார் ரிலேட்டட் அக்சசரிஸ் பிடிச்சா கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த அக்சசரிஸ் ஏதாவது தேவைப்படுனா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து நான் வந்து ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போக நம்ம ரோஜ் காஸ்டோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேட்டா டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.